இந்த மாதிரி கோரிக்கை கூடிய சூழல்ல பாஜகவுடைய மூத்த கட்சி என்ன சொல்றாங்கன்னா, உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் இருக்கு, தமிழ்நாடு மூன்றாவது தள்ளப்பட்டிருக்கு, அதிக மருத்துவக் கல்லூரி கொண்ட மாநிலங்கள்ல தமிழ்நாடு பின்னுக்கு வருதுங்கிற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காங்க. தமிழ்நாடு பின்னுக்கு வருதுன்னா இப்போ வரத்துக்கான காரணம் அவங்க தானே. இப்போ மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் தான் 2011 சட்டமன்றத்திலே தன்னுடைய செய்தியை பதிவு செய்தார். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி என்பது இந்த அரசின் இலக்கு என்று முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார். அதுக்கப்புறம் தான் இப்போ கடந்த ஆண்டு ஒன்றிய அரசின் பிரதமர் திரு மோடி அவர்கள் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கின்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். இந்த கருத்தை 2011 சொன்னது கலைஞர் தான். அந்த வகையில் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்ந்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்போதெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பிரதமரை சந்தித்தாரோ அப்போதெல்லாம் சொல்லப்பட்டது. நான் ஒரு 10க்கும் மேற்பட்ட முறை அன்றைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அவர்களை சந்திக்கிற போதெல்லாம் இந்த கோரிக்கையை தொடர்ந்து எடுத்து வைத்துக் கொண்டிருந்தேன். குறிப்பாக மயிலாடுதுறை, தென்காசி, பெரம்பலூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை போன்ற ஒரு 6 மாவட்டங்களுக்கு நம்ம மருத்துவக் கல்லூரிகள் இல்லை, அங்கே மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்ந்து வைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் இப்போது பெருமதிப்புக்குரிய நட்டா அவர்களிடத்திலும் வைக்கவிருக்கிறோம். முடிந்தால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நட்டாவிடத்தில் எடுத்து சொல்லி மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டிற்கு வழங்குவதற்கு அவரும் உறுதுணையாக இருந்தால் நல்லது.